சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு டேஸ்ட்னா இந்த மாதிரி தேங்காய் இல்லாம மீன் குழம்பு வச்சு சுட சுட சாதத்துல அந்த குழம்பு ஊத்தி சாப்பிடறதே ஒரு தனி ருசி தாங்க. கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கை நரைச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிட்டு கூடவே குட்டி குட்டியா 2 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். பெருசா இருந்தா ஒரு தக்காளி போதுங்க. சிம்ல வச்சு நல்லா தக்காளி மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி போதும், அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இது மண் சட்டின்றதுனால இன்னும் சூடா இருக்கும், அந்த சூடுலயே ஃப்ரை ஆயிரும். இதே நீங்க கடாய் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அரைச்ச விழுத சேர்த்துட்டு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்தாலும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்க. 5 டம்ளர் சரியா இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால பெருசா பச்சை வாசம் எதுவுமே இருக்காது. எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப டேஸ்ட் பண்ணீங்கன்னா புளி லைட்டா அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா மீன் போட்டா சரியாயிருங்க. கடைசியில கொத்தமல்லி தலை தூவிட்டு நான் இன்னைக்கு ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். மீனோட தலை வால் குட்டி குட்டி பீசஸ் போட்டுதாங்க நான் குழம்பு வச்சிருக்கேன். ஒரு 1/4 இருந்து 1/2 கிலோ வரைக்கும் மீனுக்கு இது சரியா இருக்குங்க. இந்த அளவு மீன் பீசஸ் உள்ள போட்டதுமே கொதி வர்றது அடங்கிருச்சு பாருங்க. இப்ப லைட்டா அப்படியே தள்ளி மட்டும் விட்டுருங்க. மீன் பீசஸ் ஃபுல்லா உள்ள குழம்புக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணிட்டு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா 1 நிமிஷம் டைமர் வச்சு ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப கலக்கவும் கூடாதுங்க, ரொம்ப நேரம் வேகவும் விட்டுறக்கூடாது. கலந்துட்டே இருந்தா மீன் பீசஸ் பூரா உடஞ்சிரும். ரொம்ப நேரம் வேக வச்சாலும் பீசஸ் ஃபுல்லா உடஞ்சு முள்ளெல்லாம் குழம்புக்குள்ள வந்துரும், சுத்தமா சாப்பிட முடியாது. ஒரே 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. இது மண் சட்டின்றதுனால அந்த சூடுலயே மீன் சூப்பரா வெந்துரும். இதே நீங்க கடாயில இந்த குழம்பு பண்றதா இருந்தா 1.5 இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணுங்க. இப்ப சர்வ் பண்ணும்போது லைட்டா மட்டும் கலந்து விட்டுட்டு சாதத்தோட சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஜிலேபி மீன் சேர்த்திருக்கேன். பட் குழம்புக்குன்னு பாத்தீங்கன்னா அயில மீன் இல்லைன்னா மத்தி மீன் ரொம்ப நல்லா இருக்கும். தலை வால் குட்டி குட்டி பீசஸ் குழம்பு வச்சுட்டு மீதி பீசஸ் நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணிட்டேங்க. மீன் குழம்பு மட்டும் செஞ்ச உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க. காலையில வச்சுட்டு லஞ்சுக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் மீன் போடுறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா மீன் போட்டுக்கோங்க.